பேப்பர்ல என்ன வந்திருக்குன்னு பாரு. பரிசு 10 கோடியா. என் பையன் எப்பவும் ரொம்ப சோகமா இருக்கான். இவனை சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்துறவங்களுக்கு 10 கோடி பணம் கொடுக்கப்படும் போட்டிருக்க மாட்டோம். மகாராஜன் சந்தன்பூர்னு போட்டிருக்கு. 10 கோடி ரூபாய் பரிசா? அதுவும் ஒரு பையனை சிரிக்க வைக்கிறதுக்காப்பா? இங்க பாருங்க கஷிட்டாராம், பாக்குறதுக்கு ஈஸின்னு நினைக்கிற எல்லா வேலையும் செய்யும் போது ரொம்ப கடுமையான வேலையா மாறிட்டோம். நான் சொல்றத கேளு, நீ அங்கெல்லாம் போயிடாத. தம்பி, உங்க அட்வைஸ் எல்லாம் உங்ககிட்டே வச்சுக்கோங்கப்பா. நான் போக தானப்பா போறேன். கசிட்டா, ஒரு நிமிஷம் நில்லுப்பா. நானும் உங்க கூட வரேன். 2 பேரும் சேர்ந்து முயற்சி பண்ணுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ராஜகுமாரனை சிரிக்க வைக்க முடியலன்னா அதுக்கப்புறம் உங்க வாழ்நாள் முழுக்க இந்த அரண்மனையிலே நீங்க வேலை செய்ய வேண்டி வரும். ராஜா சார், இந்த விஷயத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி மேட்டர்ல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா. சரி, அப்படின்னா ஆரம்பிங்க. ஒரு பையன் ஒரு மரத்து மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு மாங்காய் பறிச்சிட்டு இருந்தானா. அப்படி பண்ணும்போது அங்க இருந்த காவல்கார பார்த்துட்டானப்பா. அவன் மாங்காய் திடுற தம்பி வெக்கமா இல்லன்னு கேட்டான். உடனே உங்க அப்பா கிட்ட போய் உன்னை உதைக்க சொல்ல போறேன்னு கூட சொன்னானப்பா. அதுக்கு பையன் சொன்னா, போய் தாராளமா சொல்லு, அவர் பக்கத்து மரத்துலதான் மாங்காய் தேடுறாரு அப்படின்னு அந்த தோட்டக்காரங்கிட்ட பையன் சொன்னானப்பா. என்னப்பா ஜோக் சொல்றீங்க? உங்களுக்கு தெரியாதா ராஜகுமாரனுக்கு மாங்கான்னா சுத்தமா பிடிக்காதுன்னு? சரி சரி, இருங்க மகாராஜா, இருங்க. நான் வேற ஒரு ஜோக் சொல்றேன், கேளுங்க. ஒரு பையன் ஏதோ எழுதிக்கிட்டு இருந்தான். அப்ப அவன் நண்பன் அவன் கிட்ட வந்து கேட்டான், நண்பா நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அதுக்கு அந்த பையன், என் தம்பிக்கு லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னான். உடனே அவன் ஃப்ரெண்டு கேட்டானா, உனக்கு தான் லெட்டரே எழுத தெரியாதே அப்படின்னு. அதுக்கு அந்த பையன் என்ன சொன்னான்னா, என் தம்பிக்கு கூட தான் சுத்தமா லெட்டர் படிக்கவே தெரியாதுன்னு சொன்னானா. தெரியாதா? ராஜகுமாரனுக்கு படிக்கிறது எழுதுறதுனாலும் பிடிக்காது. பொறுமை பொறுமை ராஜா அவர்களே, பொறுமை. நாங்க இப்போ டான்ஸ் பண்ணி காட்ட போறோம். எங்க டான்ஸா பார்த்து அவர் நிச்சயமா சிரிப்பாரையா. டான்ஸ் பண்றதுல கூட எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதோ. இவங்க 2 பேரையும் கைது பண்ணுங்க. இனிமே நீங்க 2 பேரும் வாழ்நாள் முழுக்க இந்த அரண்மனையில தான் வேலை செய்யணும். அப்படி நீங்க செய்யற வேலைக்கு உங்களுக்கு சம்பளம் எல்லாம் கிடையாது. அட என்னப்பா கதகஜா, இப்படி ஆயிடுச்சு. சீக்கிரம் மோட்டு பட்டனுக்கு போன் பண்ணுப்பா, சீக்கிரம். அவங்களால மட்டும்தான் இப்ப நம்மள காப்பாற்ற முடியும், இல்லைன்னா அவ்வளவுதான். பாஸ் பாஸ், 10 கோடி இப்படி தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்தா கிடைக்காது. முன்னாடி போனாதான் கிடைக்கும். அதுக்கு முதல்ல நாம ராஜகுமாரனை சிரிக்க வைக்கணும். முதல்ல நாம பார்க்கலாம், கேட்கலாம், புரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வேலையை காட்டலாம். மகாராஜா, உங்கள் குளம் வாழ்க, கொற்றம் வாழ்க, நீங்கள் நீடூடி வாழ்க. எங்க நண்பர்கள் 2 பேரை கைது பண்ணி வச்சிருக்கீங்க. அதாவது பூசணிக்கா மண்டியா கசிட்டாராம். அவங்கள தயவு செஞ்சு விட்டுருங்க. அது எப்படி என்னால விட முடியும்? அவங்க என்னோட சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிருக்காங்க. அவங்க இந்த ராஜகுமாரனை சிரிக்க வைக்கலனா நீ ராஜகுமாரனை சிரிக்க வை. அதுக்கப்புறமா உன் நண்பர்களா கூட்டிட்டு போ. அது மட்டும் இல்லாம 10 கோடி ரூபாய் பரிசு தொகையும் தாரேன். முடியலன்னா இப்பவே எங்க இருந்து கிளம்பிடு போ. ஏன்னா நீ இதுல தோத்துட்டேன்னா நீயும் உன் வாழ்க்கை முழுக்க இந்த அரண்மனையில வேலை செய்யணும். அது மட்டும் இல்லாம நீ செய்யற வேலைக்கு சம்பளமும் கிடையாது. நான் உங்க பையனை இப்ப சிரிக்க வைக்கிறேன். அது எனக்கு பெரிய விஷயமே இல்ல. ஒரு ஆளு வெறும் ஒரு ஆளு. இந்த ஆளு சரியான லூசா இருப்பான் போல இருக்கு. அவனை பிடிச்ச ஜெயில போடுங்க. ஐ அம் சிங்கம். என்னை அரெஸ்ட் பண்ணிக்க. அப்பா ஆமா, இவ என்ன பையனா இல்ல பாராங்கல் பீஸா? சிரிச்சு சிரிச்சு நான் லூஸ் ஆயிட்டேன்.
ஆனா இவன் வாயை திறக்கவே மாட்டான். ஏய் ப்ளீஸ், சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். சரி சரி, இல்லைன்னா அட கடவுளே, மோட்டு பத்லு என்ன காப்பாத்துங்க. மகாராஜா நீங்க கவலைப்படாதீங்க. இளவரசரை சந்தோஷப்படுத்த வேண்டியது எங்க கடமை. நாங்க மேஜிக் ஷோ செஞ்சு காட்டுறோம், அவரை சந்தோஷப்படுத்துறோம். அதெல்லாம் சரி, ஆனா நிபந்தனை ஞாபகம் இருக்குல்ல? எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம். எங்க நண்பர்களுக்காக நாங்க எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுப்போம். இப்ப ஜான் ஆக போறான் டான், ஜான் ஆக போறான் டான். ஆனா பாஸ், எப்படி பாஸ்? டேய், மோட்டு பத்லுவோட விளையாட்ட நான் அவங்களுக்கே காமிக்க போறேன். அதுக்கப்புறம் ராஜகுமாரனை சிரிக்க வைப்பேன். 10 கோடிக்கு சொந்தக்காரன் ஆக போறேன். அதான் நடக்கும். பத்லு, ஷோ ரொம்ப பிரமாதமா இருக்கணும்டா. பாக்குற பப்ளிக் எல்லாம் சிரிச்சு சிரிச்சு வயிறெல்லாம் புண்ணாயிடும். மக்கள் சிரிச்சாலும் சிரிக்கலனாலும் அதை பத்தி நம்மளுக்கு கவலையே இல்ல மோட்டு. ஆனா நம்ம ராஜகுமாரனை சிரிக்க வைக்க முயற்சி பண்ணணும். அதுதான் இப்ப முக்கியம். வாழ்க்கை பூரா இவங்க அடிமையா இருக்க போறாங்க. சமையல் செய்வாங்க, துணி துவைப்பாங்க, அதான் இவங்க வேலை. ஆனா பாஸ், அந்த பையனை நாம எப்படி சிரிக்க வைக்கிறது? அவனை சிரிக்க வைக்க வேண்டாம். அவனை நாம கிட்னாப் பண்ணிட்டு போயிடுவோம். கடத்தி கூட்டு போய் 10 கோடி ரூபாய் கொடுத்தா விடுவோம்னு சொல்லுவோம். அவங்க அப்பாவும் பணத்தை கொடுத்துடுவாரு. அதுக்கப்புறம் நம்ம பையனை விட்டுடுவோம். அவ்வளவுதான். பெரியோர்களே, தாய்மார்களே, மன்னர்களே, அமைச்சர்களே, இளவரசரே, உங்க எல்லாரையும் எங்க ஷோ சார்பா நாங்க வருக வருக என வரவேற்கிறோம். இப்ப எங்க ஷோ ஆரம்பிக்க போறோம். திருச்சு உங்களுக்கு வயிறெல்லாம் புண்ணாக போகுது. இப்ப இந்த ஷோல முதல் நிகழ்ச்சி, இந்த சின்ன டப்பாக்குள்ள இருந்து ஒரு அழகான பூங்கொத்தை நான் வெளியே எடுக்க போறேன். அந்த பூங்கொத்தை பாத்தீங்கன்னா நீங்க அசந்து போயிடுவீங்க. இப்ப பாருங்க, அந்த காக்கசம் அபு காக்கசம் வந்துடு. சீக்கிரமா வந்துடு வந்துடு பாப்பா. குத்திருச்சு. சாரி சாரி சாரி, இந்த தடவை கரெக்டா செய்யற பாருங்க. இப்ப பாருங்க, அப்புறம் டாப்ரா ஆண்டா காக்கசம் என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்ப பாருங்க, இதுக்குள்ள என்ன வரப்போகுதுன்னு பாருங்க. என்ன வரப்போகுது நீங்களே சொல்லுங்க. இதுக்குள்ள ஒண்ணுமே இல்ல, ஆனா ஒண்ணு வரப்போகுது. அது என்னன்னு மட்டும் இப்ப பாருங்க. அழகான அழகான ஆஹா ஆஹா. எல்லாம் நம்ம பக்கம் வருது. வேண்டாம் வேண்டாம், மோட்டு மேஜிக் பண்றது அங்கதானே. அங்க போ, என்ன விட்டு போயிடு. ஏடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்கடா. இப்ப அடுத்த நிகழ்ச்சியை பாத்தீங்கன்னா நீங்க அப்படியே அதிசயப்பட போறீங்க. அதாவது தொப்பிக்குள்ள இருந்து முயல் வர போகுது. ஆபரகா டாபரா காபரகா காபரா ஆண்டா காகசம் அபு காகசம். அழகான முயலை பார்த்து இளவரசர் அப்படியே அசந்து போக. போதும், இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன். என்ன ஜூன்னு நினைச்சியா? எல்லா மிருகத்தையும் ஏன் மேலேயே போட்டுக்கிட்டு இருக்க. இனிமே நான் பொறுமையா இருந்து பிரயோஜனம் இல்ல. நான் யாருன்னு காட்டுறேன். மகாராஜா, உங்க பையன் சந்தோஷமா இருக்கணும்னா 10 கோடி ரூபாய உடனே எனக்கு கொடுங்க. யாராவது என் பையனை காப்பாத்துங்க. என்ன ஒரு அகங்காரம்டா உனக்கு. நில்லுடா தண்டனைக்கா டான். எஸ்கேப். ஓடுறான் பாரு. அந்த பையல எங்கடா ஓடுறடா? நில்றா. டேய், என்னடா எட்டெல்லாம் போடுற? நில்றா. எகிரிடா. வாக்னியா, ஓய் ஏய், போதும், எழுந்திருக்கடா. ஓய் நில்லுடா. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது ஐடியா பண்ணுடா. ஐடியா மோட்டு, நம்ம ஐஸ் மவுண்டன்ல ஸ்கேட்டிங் பண்ற மாதிரி நீ கற்பனை பண்ணிக்க மோட்டு. நீ மாட்டடி மோட்டு. அடுத்து நாம என்ன பண்ண
போறோம். சிங்கம் சார் காப்பாத்துங்க. அதே. எப்படி? இவனை இழுத்துட்டு போங்க. இனிமே இவன் என்கிட்ட வாழ்க்கை பூரா அடிமையாகி இருக்க போறான். இல்ல. மோட்டு பத்லு, நீங்க என் பையனை காப்பாத்தவும் செஞ்சீங்க, சிரிக்கவும் வச்சீங்க. அதனால நான் உங்களுக்கு 10 கோடி ரூபாய் பரிசு தரேன். உங்க நண்பர்களையும் விடுதலை செய்யறேன். மகாராஜா எங்களுக்கு 10 கோடி எல்லாம் வேண்டாம். எங்க நண்பர்களை மட்டும் விடுதலை பண்ணீங்கன்னா அதுவே போதும். ஆமா, நீங்க ரொம்ப தைரியசாலி, ரொம்ப நல்லவங்களாவும் இருக்கீங்க. ஆமா பாஸ், இந்த புக்ல நீங்க மைக்ரோஃபோனை எதுக்கு ஒளிச்சு வைக்கிறீங்க பாஸ்? ஆஹா, இது எதிர்காலத்தை சொல்ற புத்தகம். இத மோட்டோ படிக்க போறா. அவன் சொல்ல போறதையெல்லாம் இந்த ஹெட்போன்ல நல்லா கேக்கும். நீங்க அது எல்லாத்தையும் நிறைவேற்றணும். புரியுதா? அந்த மாதிரி எல்லாம் நிறைவேறனதோ அவன் பெரிய சன்னியாசி புத்தர்னு நினைச்சுப்பான். அவனை இந்த உலகத்துக்கே சேவை பண்ண சொல்லி நான் அனுப்பி வச்சிடுவேன். அப்பதானே அவன் என்ன துரத்தாம நான் இங்க ஜாலியா இருக்க முடியும். நான் எல்லாத்தையும் திருடுவேன். குழந்தாய், குழந்தாய், சற்று நில்லு. உன்னுடைய அழகான முகத்தை பார்க்கும் பொழுது ஒரு தேஜஸ் எனக்கு தெரிகிறது. நீ இந்த உலகத்தில் பிறந்ததே மக்கள் அனைவருக்கும் சேவை செய்வதற்காகத்தான் என்று எனக்கு புரிகிறது. சன்னியாசியாகிவிடு. என்ன உண்மையாவா சொல்றீங்க? குழந்தாய், நான் உண்மை விளிம்பி சாமியார், பொய் கூற மாட்டேன். இல்லைங்க சாமி, என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. இந்தா குருவின் அதிசய புத்தகம். மக்களுக்கு சென்று நன்மைகளை கூறு. அதுதான் உனக்கு கடமையாகும். இந்த புத்தகத்தை திறந்து அதில் என்ன எழுதியிருக்கிறதோ அதை அப்படியே அவர்களிடம் கூறு. செல். அதுதான் அவர்களது எதிர்காலமாய் இருக்கும். உனக்கு என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை இல்லை என்றால் நீ தாராளமாக சோதித்து பார்க்கலாம். நில் குழந்தாய், இவர்தான் மோட்டு சாமியார். உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று இவர் கூறுவார். மோட்டு, புத்தகத்தை திறந்து அதை படித்து அவரிடம் கூறு. சீக்கிரம். இன்று இப்பொழுது இந்த மனுஷனோட தலையில தேங்காய் முழுன்னு போட்டிருக்கு. சாமியாரே, நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். உண்மையிலேயே இந்த புத்தகம் ரொம்ப அதிசயமான புத்தகம் தான். பிறகு என்ன மோட்டு சாமியாரே, உன்னுடைய சேவை இந்த நகரத்திற்கு மிக மிக தேவை. அதன் பிறகு இந்த உலகத்திற்கே அது மிக முக்கியமானதாக மாறிவிடும். செல் குழந்தாய், சென்று உன் கடமையை நிறைவேற்று. என் ஆசீர்வாதம் உன்னுடனே இருக்கும். நண்பர்களே, இன்னிலிருந்து உங்க நண்பன் மோட்டு ஒரு பிரபலமான ஜோதிடன். அதாவது கடந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம் எல்லாத்தையும் துல்லியமா கணிச்சு சொல்லக்கூடியவர். என்னாச்சு மோட்டு நண்பா? நான் ஒன்னும் உனக்கு தேவையில்லாத மருந்து எதையும் கொடுக்கலையே. அப்புறம் எப்படி நீ திடீர்னு இப்படி மாறின? ஜோசியம் பாக்குறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதாப்பா. எந்த மோட்டோ பார்க்கல வாய்ப்பே இல்ல. நான் நம்ப மாட்டேனப்பா. ஏய் மோட்டோ, கொஞ்சம் என் எதிர்காலத்தை பத்தி சொல்லு பாப்போம். சொட்ட குழந்தாய், இன்று உனக்கு பணம் கிடைக்கும். நீ நிஜமாவா சொல்ற? மோட்டு சாமி, நீங்க சொன்னது நடந்துருச்சு. நீங்க சொல்ற ஜோசியம் அப்படியே பழிச்சிருச்சு. இங்க பாருங்க, மோட்டு சாமியார் வாழ்க, மோட்டு சாமியார் வாழ்க. நீங்க சொல்லி வாய மூடவே இல்ல, அதுக்குள்ள இங்க பாருங்க எல்லாம் கிடைச்சிருச்சு. மோட்டு சாமியார் வாழ்க, மோட்டு சாமியார் வாழ்க. நல்லா இரு குழந்தை, நல்லா இரு. போயிட்டு வா. மோட்டு சாமியார் வாழ்க, மோட்டு சாமியார் வாழ்க.
எப்படி இந்த மாதிரி ஒரு அதிசயம் எல்லாம் என் வாழ்க்கையில நடக்கும்? சரி மோட்டு, எனக்கு என்ன ஆகணும் சொல்லு. நீ இப்போ ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிக்க போறடா மண்டை. அப்படியா? அப்படின்னா நான் இப்பவே வீட்டுக்கு போயிட்டு வரேன்டா. சாரிங்க, ரொம்ப சாரி. நல்ல வேளை உங்களை இடிச்சிருப்பேன், தப்பிச்சிட்டீங்க. என்ன மன்னிச்சிருங்க. மோட்டு சொன்னது உண்மையாயிடுச்சு. இப்ப எனக்கு ஆக்சிடென்ட் நடக்க வேண்டியது, அதுல இருந்து நான் மிஸ் ஆயிட்டேன். வண்டியை ஸ்பீடா ஓட்டிட்டு வந்து ஒருத்த பக்கத்துல இருந்து நிறுத்திட்டான். இல்ல இல்ல இல்ல, இப்படி எல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல. எங்கேயோ ஏதோ தப்பு நடக்குது. எப்படி இருக்கிறாய் மோட்டு சாமியார்? உனது வேலைகள் அனைத்தும் நன்றாக நடக்கிறதா? வளர்ந்த குருவே வணக்கம். எல்லாம் உங்களுடைய அருளால தான் நல்லபடியா நடக்குது. இந்த நகரத்துக்கு தேவையான அளவுக்கு நீ நன்மைகளை செஞ்சுட்ட. இப்போ உன்னோட நன்மைகள் எல்லாமே இந்த உலகத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அதனால ஒவ்வொரு நாடா போய் உலகத்துக்கே நன்மையை உண்டாக்கு. போ குழந்தாய், என் ஆசீர்வாதம் உன்னுடனே இருக்கிறது. உங்க உத்தரவுப்படியே நான் செய்யறேன் குருதேவா. நாளைக்கு வெடிய காலையில சீக்கிரமே கிளம்பி உலகம் முழுக்க சுற்றுப்பிரயாணம் செய்யலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஓஹோ, இந்த வீங்கன வாயன் தான் இவனோட குருவா? இவன் சொல்லித்தான் இவன் ஓவரா பீலா விட்டுக்கிட்டு இருக்கானா? என் மக்களை ஏமாத்துறத என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியாதுடா வீங்கன வாயனுங்களா. கிளம்பிடா பத்துலோ, கிளம்பு. இவனுங்க ஒரிஜினலா ஜெராக்ஸனை உடனே கண்டுபிடிக்கணும். சீக்கிரம் இறங்கி விடுற. இது நம்ம தண்டனக்க சாமியாரோட விளையாட்டு தானே? அப்பவே மைல்டா டவுட் ஆனண்டா. இப்போ டவுட் கிளியர் ஆயிடுச்சு. அட பத்லு, இந்தப்பா, இது அதே மாதிரியான புத்தகம் தான். மோட்டு கிட்ட இருக்கிற மாதிரியே தான் இதுவும் இருக்கும். இப்ப என்னோட விளையாட்டு என்னன்னு நான் காட்டுறேன். என்ற தண்டனக்க டான், இப்ப உனக்கு பாடம் சொல்லி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சுடா. மோட்டு சுவாமிஜி, மோட்டு சுவாமிஜி, இன்னும் இந்த புர்புரி நகரத்துக்கு நீங்கள் ஏகப்பட்ட சேவை செய்ய வேண்டியுள்ளது. பகலில் பக்தர்களுக்கு சேவை செய்துவிட்டு இரவில் நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள். அதற்காக உங்களுக்கு ஃபுல் மீல்ஸ், ஆஃப் மீல்ஸ் அனைத்தையும் நான் தயார் செய்து விட்டேன். வாருங்கள். ஒட்டகப்பாளையத்திலிருந்து உங்களுக்காக சுட சுட சமோசாவும் வந்துவிட்டது. சமோசாவா? ஓகே பத்ரு நண்பா, உனக்காக நான் இன்னைக்கு ராத்திரி கிளம்புறேன். ஓகேவா? மோட்டு சாமியாரே, மோட்டு சாமியாரே, உங்க பவரை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் யார அடிக்க போறேன் சொல்லுங்க சாமி. பாக்ஸர் தம்பி, குட்டையா அதே இடத்துல காலு மட்டும் ரொம்ப குட்டையா குள்ளமா இருக்கிற ஒருத்தரை புடிச்சு செம மாத்துன்னு வச்சுக்க. வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்ல கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு குருஜி உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. அப்படியா? ஆனா அந்த குட்டையான ஆளு யாருன்னு சொல்லலையே. மோட்டு சுவாமிஜி, நீங்கள் சொல்லும் அங்க அடையாளங்களில் இங்கே தண்டனக்கா டான் என்று ஒருவர் இருக்கிறார். அவர்தான் கட்டையாகவும் குட்டையாகவும் காட்சியளிப்பார். கரெக்டா சொன்ன பத்துலு. அந்த குட்டை பையன் ஜானே, ஆளும் குட்டை காலும் குட்டை. என்ன நடக்குது இங்க? என் காதுல என்னென்னமோ விழுதே. மைக்ரோபோன்ல ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கே. அழகாக காட்சியளிப்பவரே, நீங்கள் எதிர்பார்க்கும் நபர் அங்கே இருக்கிறார். நீங்கள் எவ்வளவு அடித்தாலும் அவர் தாங்குவார். என்னடா வேணாம்?
போதுண்டா தனியா என்ன எதுக்கு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அடி. குழந்தாய், ஒருவேளை நீ ஏதாவது ஒரு திருட்டு பயல புடிச்சு அடிச்சன்னா உனக்கு நிறைய பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இங்கே பாருங்கள் சுவாமிஜி, அதற்கு தான் ஜான் உள்ளாரே. எஸ் எஸ், அந்த மாதிரி ஒரு திருடனை புடிச்சு செம்ம மாத்து. என்னையா நடக்குது இந்த ஊர்ல? பாஸ் பாஸ், பாஸ் என்ன பாஸ், வந்துருங்க. வாங்க பாஸ் ஓடிடலாம். சீக்கிரம் வாங்க ஓடிடுவோம். யாராவது என்ன காப்பாத்துங்க. எதுக்கு இப்படி என்ன அடிக்க ஓடி வரீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? சாமியார் தான் ஜோசியம் சொல்லியிருக்காரு, ஒன்னு அடிச்சாதான் எங்களுக்கு காசு பணம் சேருமா. ஜானுங்கிற பேர் உள்ள யார நீ அடிச்சாலும் சரி, உனக்கு பெரிய புதையல கிடைக்க காத்திருக்கு. போதும், நிறுத்துங்க மோட்டோ, நிறுத்துங்க. இது என்னோட புக்கு கிடையாது. என்னோட புக் எங்க போச்சு? எஸ் 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 ஜான், இந்த புத்தகம் என்னுடைய குருநாதருடையது. நீ முன்ன என் குருநாதர் கிடையாது. நான் தான் மோட்டோ, நானே தான். இப்ப பாரு, இங்க பாரு, உன்னோட குருநாதர் நான் தான். அந்த புத்தகம் எங்க? மரியாதையாத என்கிட்ட கொடு. இந்த புத்தகம் என்ன பயங்கரமா அடி வாங்க வைக்குது. வலி தாங்கல. கண்டான், உன்னுடைய அந்த கேவலமான புத்தகம் என்னிடம் தான் உள்ளது. இதுதானே இவங்கிட்ட நீ கொடுத்த எதிர்காலத்தை கணிக்கும் அதிசய புக்கு. இந்த புக்ல இருக்கிறத சொன்னா நடக்கும்னு சொன்னேன். சரி, என்ன காப்பாத்துங்க. அரெஸ்ட் பண்ணி என்ன உள்ள தள்ளுங்க. என்னால இவங்க கிட்ட அடி வாங்க முடியல. வலிக்குது. சொல்றத கேளுங்க சிங்கம் சார். வெரி சாரி, ஐ அம் வெரி சாரி நண்பா, என்ன மன்னிச்சிரு. இந்த குட்டப்பைய ஜான் ஏமாத்துறான்னு தெரியாம நான் ஏமாந்து போயிட்டேன்டா. இந்நேரம் இந்த ஊரை விட்டேடா போயிருப்பேன். நீ என்னென்னமோ பேசிக்கிறாய் மோட்டோ. நண்பர்கள்னாலே உதவி செய்வதற்காகத்தானே. எங்களை விட்டுடுங்க. இனிமே இப்படி பண்ண மாட்டோம்.